வெல்கம் டு என்பிஆர் செட்டியாரம்மா சமையல். நிறைய கொத்தரக்காய் இது ஆவணி புரட்டாசி ஐப்பசிக்கெலாம் ஒரு 2 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு சீசன் இது. அதுக்கப்புறம் கிடைக்காது, அவ்வளோவா கிடைக்கும், விலை கம்மியாக கிடைக்கும். ஆனால் விலை கம்மியெல்லாம் கிடைக்காது. இது கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோன்னு வச்சுங்க. இது ஒரு வருஷத்துக்கு உண்டான வத்தல் நான் போட்டு வச்சுக்க போகிறேன். நான் இந்த மாதிரி தான் 2 பக்கமும் முனையெல்லாம் கிள்ளிடணும், கட் பண்ணிடணும். இல்லை நீங்கள் சின்ன சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணலாம். நீங்கள் அதுவும் ரொம்ப ஈஸி தான், வேக வைக்கிறதுக்கெலாம் ஈஸி தான். இது பெருசாகனாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். காய் வச்சு கூட சின்ன சின்னதாக கூட நீங்கள் உடச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள் எப்படி வேக வைக்கணும்னு பார்க்கலாம். இது எல்லா காய்கறிக்கும் ஒரு பொதுவான அது வேக வைக்கிறது. நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் எந்த காய் வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டாலும், எது இருந்தாலும் இதுதான் மெத்தடு. இது லெமனு, பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், இதெல்லாம் தான் போட்டிருக்கேன். போட்டு ஒரு கொதி வரணும், நல்லா சலசல நல்லா கொதிக்கணும். கொதிச்சாக்கா இது கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோ காய். இது நான் ஒரு 3 பேட்சாக இல்லை 2 பேட்சாக பிரித்து அதை வேக வைக்க போகிறேன். இது சலசல நல்லா கொதிக்கட்டும். அது திட்டமான தண்ணியாக இருக்கணும். இது நிறையெல்லாம் இது பண்ணக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டுக்கு முதல் இடுக்கு எவ்வளோ தண்ணியோ அதுதான். அந்த உப்பு அந்த புளிப்பு ஃபஸ்ட்டுக்கு தான், அது முதல் போகிற பேட்சுக்கு தான். இது செகண்டை மிச்சம் மீதி இதிலே தண்ணி மீறும். அதில் பத்தாவதுக்கு கொஞ்சம் உப்பு, லெமன், பெருங்காயம், கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, அந்த மாதிரி தான் போட போகிறேன். இது நீங்கள் இந்த மாதிரி அகலமான நம்ம பாத்திரமாக எடுத்துக்கலாம். இல்லை இந்த பிரியாணி செய்கிற டபரா இருக்குது பாருங்கள், அலுமினியம் டபரா, அது ஒன்று நாங்கள் ஒரே ஈடு எல்லாமே போட்டுடலாம், வேக வச்சிடலாம். எனக்கு வேறு பாத்திரம் இல்லை, அதனால் இது ஒரு 2-3 முறை இது போட்டு இது வேக வைக்கலாம் சொல்லிட்டு இது ஓரளவுக்கு அது கொள்கிற அளவுக்கு அது போட்டிருக்காது. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அது வேகணும். அது நல்லா அடியில் இருக்கலாம், நல்லா வேகணும், கலரக்கூடாது. இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடணும். அப்புறம் திருப்பி உல்ட்டாவாக திருப்பி போட்டு அது சுருங்கணும், நல்லா வேகணும். இல்லைனாக்கா கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் வெயிலில் காய வச்சாக்கா. அதனால் நல்லா வேகணும். அதுக்கு உண்டான தண்ணி, அதுக்கு உண்டான புளிப்பு எல்லாம். நீங்கள் புளி கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் லெமன் இல்லைன்னா கூட புளி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அது இல்லாமல் இதில் கொத்தரக்காயில் நிறைய ரெசிபி செய்வாங்க. உசிலி, அப்புறம் இந்த பொரியல், அப்புறம் கூட்டு நிறைய பண்ணுவாங்க. ஆனால் இது பித்த வாயு. இது நிறைய சாப்பிட்டாக்கா இந்த இடது பக்கமாக அந்த கை கொஞ்சம் தூக்கினாக்கா வலிக்கும் நம்மளுக்கு. அது பித்தவாயு அதிகமானால் தான் இந்த மாதிரியா இருக்கும். அதனால் ஒரு 1/4 வேக்காடு நல்லா வேக வச்சு தண்ணி இருத்துட்டு சமைக்க சொல்ல அந்த மாதிரி சமைக்கணும். நீங்கள் சமையல் பண்ணுற சொல்ல ரெசிபிஸ் என்ன பண்ணாலும் வேக வச்சு தண்ணி இருக்கணும். இருந்தால் தான் அது அந்த கசப்பு தன்மை போனாக்கா உடம்பு நல்லது. இல்லை அப்படியே சாப்பிட்டாக்கா சாப்பிட நல்லாயிருக்கும். பட் பித்த வாயுனால நம்ம கை தூக்கினா வலிக்கும். அதிலே கண்டுபிடிச்சிடலாம். கையை தூக்க முடியாது. இந்த அக்குள் பக்கத்தில் அப்படியே ரொம்ப வலிக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் இது ஒரு டிப் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போது திருப்பி போட்டு இப்போ வெந்துச்சு. இப்போ திருப்பி உள்டாவா திருப்பி போட்டு அதே மாதிரி வேக வைக்க போகிறேன். இப்போ நல்லா வந்துச்சு. இது நான் நைட்டு செய்கிறேன். நான் நைட்டு செஞ்சுட்டு ஃபேன் காற்றுல உள்ள வீட்டுக்குள்ளேயே நல்லா ஆற போட்டுட்டேன். மறுநாள் காலையில் தான் ஒரு 3 முறத்தில் தனித்தனியாக பிரித்து காய வச்சேன். ஏன்னா உடனே செஞ்சு உடனே வெயில் காயினா ரொம்ப கஷ்டம். அது இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்சம். அதுதான் இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காய்ச்சிட்டேன். காய்ஞ்ச அப்புறம் அதை கொஞ்சம் காட்டும் உங்களுக்கு, வறுத்து காட்டும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி சேர்த்து போட்டு வச்சுக்கிட்டாக்கா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கவலையே கிடையாது. தயிர் சாதத்துலேருந்து, பழுதுலேருந்து, சாம்பார் சாதத்துலேருந்து, வத்த குழம்புக்குலேருந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு வறுத்து காமிக்கிறேன். நீங்கள் உடச்சி கூட நீங்கள் போடலாம். என்ன அதுக்கு இவ்வளோ வைக்கணும் அவசியம் இல்லை. வீடியோவுக்காக நான் ஏன்னா பெருசாக போட்டுருக்கு இல்லைங்களா, அதனால் பொரியணுட்டுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், வறுக்க சொல்லி அவ்வளோ வாசனையாக இருக்குது. நீங்கள் பெருங்காயம் நிறைய போடலாம். நல்லா அந்த வாசனை நல்லாயிருக்கும் பெருங்காயம் போட்டாக்கா. இதுதாங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மொத்தமாக போடணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு 1/2 கிலோ கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு அந்த மாதிரி சொல்லிட்டு எவ்வளோ நேரம் போகுது. அது சும்மா பண்ணால் போதும். ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சுக்கிட்டாக்கா. இது எனக்கு ஒரு விஷயத்துக்கு மேலேயே வரும். எனக்கு இது வெறும் வாயில் கூட உரிச்சு கூட ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ உடச்சி காட்டும் பாருங்கள், பட்டு நல்லா உடையும். வத்த குழம்பு கூட சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள் ஒரு நாள் பொரிஞ்சு நல்லாயிருக்கும். வறுக்கசில் வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது வாசனை.
எல்லா காய்கறியும் இதே டைப் தான் வேக வைக்கணுங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு இது பாருங்கள். நல்லா இதை வறுத்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இருந்தாக்கா உள்ள பாக்ஸு டப்பாவில் போட்டு இல்லை கவரில் போட்டு வச்சுட்டா கூட வந்து அடிக்கடி வந்து எடுத்து கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெளியெல்லாம் இது நிறைய காசு. இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் ரொம்ப அதிகம் இல்லைங்களா, அதனால் வந்து ரொம்ப காசு. அதனால் வீட்லேயே வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.